بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய முதல் பத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றல்ல நேற்றல்ல உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய வாழ்வினால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் உலகம் முழுவதும் பேசப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய படிப்பினை, அந்த படிப்பினை பல முறை நாம் கேட்டாலும் பல விதங்களில் நாம் உள்வாங்கினாலும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையை அவர்களுடைய மார்க்கத்தில் இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் சற்றேற உரைய 99% மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றுவதில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது 3 முக்கியமான அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. அதில் முதன்மையான செய்தி என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறை நம்பிக்கை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய தன்மை, அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட இறையச்சம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட பாசம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த தவக்கல் இருக்கிறதே, இதை உலகத்தில் வேறு யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவன் மீது அபரிதமான இறை நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றார், நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு நேரான பாதையை காட்டி இருக்கின்றான். இந்த நேரான பாதை என்ன?
இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த ஒரு வசனத்தை, குர்ஆனுடைய ஆயத்தை அவர்கள் சிந்தித்தார்கள் என்று சொன்னால், மதுகம் என்ற மூட நம்பிக்கைகளுக்கு பக்கமோ அல்லது இன்னபிற தரீகாக்கள், பல்வேறு வகையான இயக்க சிந்தனைகளுக்கு பின்னால் அவர்கள் செல்ல மாட்டார்கள். இன்றைக்கு ஹனஃபி இமாமும், மாலிக் இமாமும், ஷாஃபி இமாமும், ஹம்பலி இமாமும் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று வினாபிடியாக இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மார்க்கத்தை நோக்கியவர்கள் வராமல் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த ஒரு வசனத்தை அவர்கள் சிந்திக்காததுடைய விளைவு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நேரான பாதையை காட்டிவிட்டான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அந்த நேரான பாதை என்ன தெரியுமா? தீனன் கியமம் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அவர்கள் எந்த மார்க்கத்தில் அவர்கள் சென்றார்களோ, எந்த மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்களோ, அந்த மார்க்கத்தை, அந்த வழி அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற மார்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்த மார்க்கம் என்ன தெரியுமா? அதே வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தீனன் கியமம் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே, இப்ராஹிம் ஒரு காலமும் இணை வைப்பவராக இல்லை. அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு பறைச்சாட்டுகின்றான், உறுதியளிக்கின்றான். வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே, இப்ராஹிம் ஒரு காலமும் அவர் இணை வைப்பவராக இல்லை. அந்த அளவிற்கு ஈமானில், அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையில் அவர்களுடைய உறுதிப்பாடு இருக்கிறதே. இந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் தன் திருமறையில் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்று வந்துவிட்டால் எதையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதான் இரண்டாவது கட்டம். இந்த இறை நம்பிக்கையினுடைய இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? ஒப்பற்ற தியாகம். எந்த மனிதன் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றானோ, எந்த மனிதன் தன்னுடைய இறை நம்பிக்கையில் மேன்மை அடைகின்றானோ, அவர்களுக்கு பல்வேறு வகையான சோதனைகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். முதல் சோதனை அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய சுற்றத்தார்கள், இப்படி பலரிடமிருந்து அவர்களுக்கு சோதனைகள் வரும். இத்தனை சோதனைகளும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை உணர வேண்டும். இறைவன் தான் இந்த சோதனை எங்களுக்கு தருகிறான் என்றவர்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பக்கூடிய மனிதன் அந்த சோதனையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானில் முதல் தரத்தில் இருந்தார்கள், ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இரண்டாவது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை அவர்கள் பொறுத்துக் கொண்டார்களே. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, இதெல்லாம் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உறுதியை பற்றி பல வசனங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பல்வேறு வகையான செய்திகளை நாம் கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை பற்றி பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை இருக்கிறதே, ஈடு செய்ய முடியாத பொறுமை. அந்த பொறுமையை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், அந்த சோதனையை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், பொறுமை காத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாக அவர்கள் ஏற்ற பொறுமை என்ன தெரியுமா? அவர்கள் செய்த மிகப்பெரிய பொறுமையான சபுரான காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் யார் என்பதை தேடி அலைந்தார்களே. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு என்ன நிலைமை மனிதனுடைய வாழ்க்கை? கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம் என்று இன்றைக்கு மனித சமூகம் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை தேடும் விதத்தில் அவர்கள் மிக பெரும் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமையினுடைய விளைவு, தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் இழந்தார்கள். தன்னுடைய தந்தையிடமிருந்து மிக பெரும் பிரச்சனையை அவர்கள் சந்தித்தார்கள். தன்னுடைய ஊர் மக்களிடமிருந்து பிரச்சனையை அவர்கள் சந்தித்தார்கள். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்குரிய அரசனால் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து 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 பொறுமை பொறுமை பொறுமையை தான் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிமை நாம் இப்ராஹிமுக்கு எதை நாம் கட்டளையிட்டாலும், இப்ராஹிமுக்கு எதை நாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும், அவருக்கு நாம் சொன்னாலும், இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா,
நான் கட்டுப்பட்டேன் என்றவர் சொல்லுவார். இறைவா நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் அவர் சொல்வார். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய ஈமானை ஒரு பார்க்கணும். எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு, எவ்வளவோ செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். எத்தனை விஷயங்களுக்கு நாம் கட்டுப்படுகின்றோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, வயது கால ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் வயது கால ரப்பஹு அஸ்லிம், அவருடைய இறைவன் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனே உனக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் சொல்லுவார். அல்லாஹ் இவ்வளவு மகத்தான உறுதிப்பாட்டினுடைய விளைவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்பட ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையினுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுங்களா? தியாகம். இந்த தியாகத்தையும் நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த தியாகத்தினுடைய கடைசியாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்றான், குர்பானி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எனது அருமை இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை என்ன தெரியுங்களா? எண்ணற்ற செய்திகள்ங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு முஸ்லீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை அவன் படித்தால், ஒரு முஸ்லீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்ற முற்பட்டால் அவ்வளவுதாங்க, அவன் போதுங்க. அவன் அதோட அவன் சொர்க்கம் செல்வதற்கு வழின்ட்டாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீ சொர்க்கம் போறதுக்கு அது ஒண்ணு போதும்ட்டாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன்? அல்லாஹ் இந்த நபிக்கே அதைத்தான் கட்டளையிடுகின்றான், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிமுடைய வழியை இன்றைக்கு நாம் மறந்ததனுடைய விளைவு, இந்த சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தரம் கொண்டதனுடைய விளைவு பல்வேறு வகையான வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான சோதனைகள், பல்வேறு வகையான இன்னல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுதாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய படிப்பினை. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை என்று சொன்னால் கடைசியா அல்லாஹ் ஒண்ணு சொல்றாங்க மனித சமூகத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனையை சந்திச்சாங்க. அப்படி சந்திச்சுக்கிட்டே வரும்போது அந்த சோதனையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம். அப்பதான் நமக்கு மைண்ட்ல போகும், ஓ நம்மள்ட்ட இப்படி ஒரு ஃபால்ட் இருக்கான்னு நமக்கு தோணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனையை சந்தித்த பிறகு, எல்லா வகையான பொறுமையையும் அவர்கள் காத்த பிறகு, எல்லா வகையான தியாகத்தையும் செய்வதற்கு முன் வந்த பிறகு, இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஃபதைனாஹு பிஸிப்ஹின் அலீம், தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்கு அவர்கள் துணிந்த போது எதை அவர் அல்லாஹ்விடமிருந்து கனவில் அவர் கண்டாரோ, அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியாக அவருக்கு சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்கு துணிந்த போது வஃபதைனாஹு பிஸிப்ஹின் அலீம், அதற்கு பகரமாக இப்ராஹிமே இந்த பலிப்பிராணியை நீங்கள் அறுப்பீராக என்று நாம் சொன்னோம். அதை அவர் அறுத்து குர்பானி கொடுத்தார். அவ்வளவுதான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் இந்த ஹஜ் பெருநாள்ல நீங்க குர்பானி கொடுங்க. இன்னைக்கு என்ன தெரியுங்களா? முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இந்த ஒரு குர்பானியை தாங்க கையில பிடிச்சி நிக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த ஒண்ணு போதும் எங்களுக்கு குர்பானி கொடுக்குறது. அதுலயும் எப்படிங்க இன்னைக்கு கூவி கூவி விளம்பரமா போச்சு. ஒருத்தன் சொல்றா 3000 ரூபாங்க, ஒருத்தன் 3300, அல்ல இன்னொரு ஆளு நாங்கள் பிளாஸ்டிக் டப்பா போட்டு தருவோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போனுங்க, ஒரு ஆள் பேசுறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், அலைஹிஸ்ஸலாம், கூட்டு குர்பானி கொடுக்குறீங்களா? ஆமாங்க. கறி எவ்வளவு பாய் கொடுப்பீங்க? நடந்த சம்பவங்க, 2 மிந்தானத்து மாதிரி பாருங்க. கறி எவ்வளவு பாய் கொடுப்பீங்க? வரும் பாய், அது ஆடு மாடு இருக்கிறத பொறுத்து இருக்கு, 7 கிலோ வரும், 8 கிலோ. கறி நல்ல கறியா இருக்குமா? எல்லா கறியும் போட்டு கலந்து போட்டு இந்த தோலுக்கு புடி எல்லாம் போடுவீங்களா? பாய் அப்படிலாம் பிரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க பாய், அவன் வெட்டுறவன் எல்லாத்தையும் தடப்ப தான் வெட்டுவான், நீங்க தான் வீட்டுல வச்சு சுத்தம் பண்ணணும். ஏன் சுத்தமா கொடுக்க முயற்சி பண்ணுங்களேன். எத்தனை கேள்வி தெரியுங்களா? அவனுடைய மண்டையில என்ன தெரியுங்களா இருக்கு? 7 கிலோ கறி, உப்பு காணம் போடணும், இவ்வளவுதான். உப்பு காணம் போடுறதுக்கு கறி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு மாடியிலும் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லி குர்பானி உப்பு காணம் போடுற லெவல்ல போச்சு. இன்றைக்கு கூவி கூவி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு போய்விட்டது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்க அறுப்பதனுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹு ஸமத்,
அவன் எந்த ஒரு தேவையும் மற்றவன். நீ அறுக்கிறதா இருக்கட்டும், நீ எதை கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லாஹுக்கு எந்த ஒன்றும் தேவை கிடையாது. அவன் தேவைகள் அற்றவன். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு ஒண்ணு சொல்றான், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வுக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய இறையச்சம் தான். என்ன சொல்ல வருது தெரியுமா அந்த செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு இறைவன் முற்பட்ட போது, அல்லாஹ்வுடைய சோதனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் இறைவனுக்காக எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானார்கள். முதல் தியாகம் என்பது அல்லாஹ்வா குடும்பமா என்று வந்தால், இந்த உலகத்தை படைத்த அகில இறைவனுக்கு நான் கட்டுப்பட வேண்டுமா, அல்லாஹ் அல்லது தந்தைக்கும் இந்த உலக மக்களுக்கும் கட்டுப்பட வேண்டுமா என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி எறிவதற்கு தயாராக இருந்தார்கள். தன்னுடைய தந்தையை பார்த்து தெளிவாக சொன்னார்கள், என் தந்தையே, இன்னி அராக்க கௌமக ஃபி ளலாலின் முபீன். உன்னையும் உன்னுடைய சமூகத்தையும் நான் வழிகாட்டில் பார்க்கின்றேன். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனிதர்களுடைய கைகளால் படைக்கப்பட்ட பொம்மைகளையும் சிலைகளையும் உங்களுடைய கற்பனை சித்தாந்தங்களையும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் மகத்தானவன். அவன் தான் இந்த அகில உலகத்தையும் படைத்தவன். இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜில் அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்லி முஸ்லிமீன் வமா அன மினல் முஸ்லிகீன். வானம் பூமிகளை படைத்த என் இறைவனை நோக்கி என் முகத்தை நான் திருப்புகின்றேன். நீங்களோ இந்த உலகத்தில் இணை வைப்பவர்களாக இருக்கின்றீர்கள், பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், வழிகட்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்ன போது அவருடைய தந்தையும் ஊர் சமூகமும் சொன்னது, உன்னை கல்லால் எறிந்து கொள்வோம் என்று சொன்னது. உடனே மாறினாங்களா? இல்லையே, உறுதியாக இருந்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமைங்க? எத்தனை பேருக்கு தெரியுங்களா தௌஹீது போய் சேர்ந்திருக்கு? நம்ம நினைக்கிறோம் தௌஹீதுன்னா இங்க உட்கார்ந்து பள்ளியில உட்கார்ந்துருக்க தாண்டு. பண்டாரவாடையில் சற்றேற உரையை ஏன் இந்த பள்ளிவாசல்ல இமாமா இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாஅத் பள்ளி இமாம்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், இந்த தௌஹீது தான் சத்தியம் என்று தெரியும். ஏன் தெரியுமா? என்னிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறார். நீங்க எல்லாம் போயிட்டீங்க பாவா, சின்ன பிள்ளைங்க, நாங்க இதை மாட்டிட்டு முடிக்கிறோம். தௌஹீது தெரியாம இருக்குது. தர்கா வழிபாடு பாவம் என்பது தெரியாதா? மௌலூது கிதாபுகள் குப்பை என்பது தெரியாதா? மதுஹபு சித்தாந்தங்கள் மனிதர்களுடைய கைகளால் எழுதப்பட்டது என்பது தெரியாதா? எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. தெரிந்திருந்தும் ஊரா சமூகமா இறைவனா என்று சொன்னால் இறைவனை மூன்றாவது தரத்திலும் ஊரையும் சமூகத்தையும் முன்னிலைப்படுத்துகின்றார்களே. நீ என்ன இப்ராஹிமை பின்பற்ற? எங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை இருக்கிறது? எத்தனை மனிதர்களுக்கு வரதட்சணை பாவம் என்பது தெரியும், வரதட்சணை கேவலம் என்பது தெரியும். எல்லா இளைஞர்களுடைய காதுகளிலும் இந்த செய்தி எட்டி இருக்கிறது. எல்லா குடும்பத்தினுடைய தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி எட்டி இருக்கிறது. ஆனால் என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய சட்டமா அல்லது ஊர் கலாச்சாரமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நீங்கள் பின்னால் வையுங்கள், இந்த ஊரும் ஊருடைய கலாச்சாரம் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லுகின்றார்களே. எங்கே இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பின்பற்றுதல்? சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் தொழுகுங்கள், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதையும் தூக்கி பின்னால் வைக்கிறோமே. எல்லா செயல்பாடுகளையும் பின்னால் வைத்துவிட்டு இந்த உலகத்தில் நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வே கேட்கிறான், அல்லாஹ்வை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எவ்வளவு மகத்தான நீதியாளன் தெரியுமா? இந்த சொர்க்கம் யாருக்கெல்லாம் உரித்தானது தெரியுமா? இந்த சொர்க்கத்தில் யாருக்கெல்லாம் இந்த சொர்க்கத்தில் முதல் தரம் என்று தெரியுமா? அந்த முதல் தரத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களோடு இருப்பவர்கள் யார் தெரியுமா என்று அல்லாஹ் வரிசையாக பட்டியலிடுகின்றான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நம்மளாம் நினைச்சிட்டு இருக்க, நாங்க ஒரு ஆள் வந்து என்ன செய்ய போறோம், நாம ஒரு ஆள் வந்து நான் என்ன செய்ய போறேன், இதுதாங்க நிறைய பேர் கேள்வி. தௌஹீத் என்று வந்து விட்டாலே நான் ஒரு ஆள் இருந்து என் குடும்பத்துல என்ன செய்யறது பாய், அதான் இந்த கல்யாணத்துல பெல்ட் அடிச்சுட்டேன், நான் ஒரு ஆள் இருந்து என்ன செய்யறது பாய், அதான் இந்த விஷயத்துல நான் பெல்ட் அடிச்சுட்டேன் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுங்களா? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா. இந்த இப்ராஹிம் எப்படி இருந்தார் தெரியுமா? இவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராகவும் ஒரு சமுதாயமாகவும் இருந்தார். அல்லாஹ் அக்பர். ஒரு மனுஷனை
ஒரு மனிதரை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு சமுதாயம் என்று சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து வந்தா பெரும் கூட்டம் ஒரு மகத்தான சமுதாயத்திற்கு சமம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு பெரும் கூட்டத்தினுடைய வார்த்தையும் ஒரு பெரும் சமூகத்தினுடைய புரட்சியும் ஒரு செய்தால் எப்படி இருக்குமோ அந்த புரட்சியும் ரெவலேஷனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதனுடைய விளைவு, அதற்கு பின்னால் பல நபிமார்களுடைய தோற்றம், பல நபிமார்களுடைய உம்மத்தவர்களுடைய வழிமுறை, ஏன் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா? அவருடைய மனைவியிடமிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு. நீங்க அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மகத்தான நபி. அந்த நபிக்கு ஒரு பல கட்டளை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர்ல இருந்து துரத்தப்பட்டது, நெருப்பு குன்றத்தில் வீசப்பட்டது, பிறகு அவர்கள் ஒரு அனாந்தரமாக பல நாடுகளுக்கு சென்றது, அதற்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்தது, நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை அறுக்க சொன்னதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரு விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தவர்களை மக்களுடைய நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில், மக்கமா நகரத்தில் விட்டு வருமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்கா இருக்கக்கூடிய நம்ம சஃபா மர்வான் ஓடுற அந்த மலை குன்றுகள் அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. விட்ட பிறகு யாருமே இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தா கூட தெரியும், எல்லாம் போட்டு புல்டோசர் வச்சு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஃபுல்லா மலை தான், கரும் பாறைகள், வெறும் பாறைகள் நிறைந்த ஒரு குன்றுகள், அது மலை குன்றுகள். அந்த இடத்துல விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அழைக்கின்றார்கள், அல்லாஹ் நபியே இப்ராஹிமே, இங்கே எங்களை விட்டு செல்லுகின்றீர்களே ஏன் என்று கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லல. மீண்டும் கேட்கின்றார்கள், அப்பொழுதும் பதில் சொல்லல. மூன்றாவது முறையாக அவர்களே கேட்கின்றார்கள், அவருடைய மனைவி, இது இறைவனின் கட்டளையா என்று கேட்கின்றார்கள். இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதையும் செய்ய மாட்டாங்களே. எவ்வளவு அற்புதமான ஈமானிய தன்மை தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அற்பமான 3000 ரூபாயில் ஒரு குறைந்த நிலையில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை இடைப்படக்கூடிய சமூகமே உண்டு தெளிப்பதற்காக, உண்டு கழிப்பதற்காக, பக்ரீத் என்று சொன்னாலே தன்னுடைய வயிறையும் நாவையும் சுவைப்பதற்குண்டான பெருநாள் என்று நினைக்கக்கூடிய சமூகமே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்ரீத் என்று சொன்னால், இந்த உல்ஹியா, இந்த ஈதுல் அல்ஹா என்று சொன்னால், ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை சுவைக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை சுவைக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடைய ஈமானை சுவைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களோடு இருந்தவர்கள் யார்? அவர்களுடைய மனைவருடைய பிள்ளைகள் அல்லவா? வல்லதீன மஅஹு, இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, அவர்களோடு இருந்தவர்களுடைய அவருடைய குடும்பத்தவரிடத்திலும் படிப்பினை இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம், எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கின்றோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அருள் செய்வாயாக, அவர்கள் மீது நீ பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. எந்த மாதிரி தெரியுமா? இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நீ எப்படி அருள் செய்தாயோ, பரக்கத் செய்தாயோ, அபிவிருத்தி செய்தாயோ, இறைவா அந்த மாதிரி நீ கூட நம்ம கேட்கிறோமே. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முன்னோடியாக, ஒரு மாடலாக வைத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக கேளுங்கள் என்று கட்டளையிட்டார்களே. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்தை அவருடைய மனைவி கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா?
யாருமே இல்லாத அனாந்தரமான ஒரு இடத்தில் எங்களை விட்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு வார்த்தை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய மனைவி, அப்படியானால் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார். ஓ, நீங்க போங்க. இப்படியே வருதுங்க ஹதீஸ்ல. அப்படியானால் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்வான், நீங்க போங்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். அவர்களை விட்டு அந்தான வந்து கேட்கிறாங்க, இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. இறைவா, இதோ என் மனைவி பிள்ளைகளை இங்கே விட்டிருக்கின்றேன். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த பூமியை பாதுகாக்கப்பட்ட இடமாக நீ ஆக்குவாயாக. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இறைவா, இதோ என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு நீ கனி வர்க்கங்களை கொண்டு நீ அவர்களுக்கு உணவளிப்பாயாக, ரிசக்களிப்பாயாக. இவ்வளவு அற்புதமான தியாக உணர்வு தெரியுங்களா? இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த ஈமான் வரணுங்க. அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய சட்டமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கும் இறைவனுக்கும் நாம் முன்னுரையை தர வேண்டும். அதான் ஈமான். வேற எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு இந்த ஹஜ் பெருநாள் வரக்கூடாதுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்ற உறுதி இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து தடம் புரண்டு இணை வைப்பை நோக்கி நாங்கள் செல்ல மாட்டோம் என்ற உறுதி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் அமர்ந்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எவனும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை இல்லை, அது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று எந்த மனிதன் முழுமையாக நம்புகின்றானோ அவன்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையில் வந்தவன். அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில் நிற்பவர்கள். அதான் தௌஹீத். இதை விடுத்து அல்லாஹ்வும் இருக்கிறான், அவுலியாக்களும் இருக்காங்க, பீர்வலி பாபாவும் இருக்காரு, காஷ்மீர் பாபாவும் இருக்காரு, நாவூராண்டவங்க இருக்காங்க, நத்தர்ஷா பாபா இருக்காங்க. இப்படி பெரிய லிஸ்ட் இருக்க. ஊருக்கு 12 குட்டி தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கிறது என்று ஒரு மனிதன் நம்பினால் அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்றல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம் என்று யார் நம்புகின்றார்களோ அவர்கள் நபியினுடைய வழிமுறை. இல்லை இல்லை, அல்லாஹும் சொன்னாங்க, நபியே சொன்னாங்க, அதுக்கு பிறகு ஒரு இமாம் சொன்னாரு, அதுக்கு பிறகு ஒரு அவுலியா சொன்னாரு, அதுக்கு பிறகு எங்க ஊர் அஜத்து சொன்னாரு என்றெல்லாம் தனித்தனியாக தன்னுடைய மனம் போன போக்கை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில இல்லை. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் வழி தவறி செல்லுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறாக நடக்கின்றார்களோ, உதாரணத்துக்கு சொல்லனே, இப்ப வரதட்சணை திருமணம் எல்லாருக்கும் தெரியும், இது பாவம் என்று தெரியும், நபிமார்களுடைய சட்டங்களுக்கு மாறானது என்று தெரியும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரானது என்று தெரியும். அப்படி இருந்து ஒருத்தன் வாங்குறான், அதை ஒரு சமூகமே செஞ்சு வைக்குது, அஜர்த் அல்பாத்தியா ஓதுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை இல்லை. அப்படியே தள்ளிக்கிட்டே போலாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் நகர்ந்து போயிட்டாவே முடிஞ்சு போச்சு. இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாமளும் அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாதுங்க. என்னது? வமை அர்ஹம். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியை மறுப்பார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியை எவன் புறக்கணிப்பான் தெரியுமா? வமன்டா எல்லாருக்கும் தெரியும். யார் எர்ஹப்னா புறக்கணிக்கிறது. வமை எர்ஹப அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு. யார் தனக்குத்தானே முட்டாளாக இருக்கின்றானோ, யார் தன்னைத்தானே அறிவிலியாக ஆக்கிக் கொண்டானோ, யார் தனக்குத்தானே புத்தி இல்லாதவன் என்று சொல்லுகின்றானோ அவனுக்கு அவனே இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு. நான் முட்டாள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவன்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை புறக்கணிப்பான். ஏன் தெரியுமா? அவன் நாளை மறுமையில் நரகத்துக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை நாம் நேசிப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை நாம் பின்பற்றுவோம். அதனுடைய வெளிப்பாடாக இந்த தியாக திருநாளில் நாம் அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானியுடைய நேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இங்க கூட்டு குர்பானி கொடுத்தாலும் நீங்க வீட்டுல இருப்பீங்க, தகவல் கொடுப்பாங்க குர்பானி கொடுக்க போறோம்.
உள்ளத்துல ஒண்ணு நினைங்க, யா அல்லாஹ் இந்த அற்பமான 3300 ரூபாய் உனக்கு தேவையற்றது ரஹ்மானே. அகில உலகங்களையும் படைத்தவனே, உணவளிப்பவனே, ரிசக்களிப்பவனே, மனிதர்களுக்கான அனைத்து தேவைகளையும் உலகத்தில் தந்து கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மானே, உனக்கு நான் அந்த 3500 ரூபாய் தேவையற்றது ரஹ்மானே உனக்கு. யா அல்லாஹ் இதனால் நான் வெளிப்படுத்தும் வார்த்தை என்ன தெரியுமா? இதனால் நான் வெளிப்படுத்தக்கூடிய ஈமானுடைய தன்மை என்ன தெரியுமா ரஹ்மானே? இறைவா, என் வாழ்க்கையில் எந்த நிலை ஏற்பட்டாலும் சரிதான், நான் உன்னுடைய சட்டத்திற்கு கட்டுப்படுவேன், எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பேன் என்ற மனப்பக்குவத்தை, ஈமானிய தன்மையை, இறையச்சத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் செய்ய வேண்டும் பிரார்த்தித்து செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.